தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வரி குறைப்பால் இலங்கைக்கு ஏற்படவுள்ள கடும் நெருக்கடி. தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் அதிகரிப்பு. வாகனம் வைத்திருப்போருக்கு மகிழ்ச்சியான தகவல். நாட்டில் குறைவடைந்த மரக்கறி விலை விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருகோணமலையில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை. கடும் மழையால் வெள்ளத்தில் மூழ்கிய நுவரெலியா உடப்புசலாவ வீதி. மட்டக்களப்பில் காணாமல் போன நபர் சடலமாக மீட்பு. இங்கு செல்ல வேண்டாம், இலங்கையின் முக்கிய சுற்றுலா தலத்தில் ஆபத்தான நிலை. கொட்டி தீர்க்க போகும் மழை அடுத்த 36 மணி நேரத்திற்கான வானிலை முன் அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். 2023ஆம் ஆண்டில் வர்த்தகத்தில் 2.97 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடும்போது தற்போது 20% வரிகள் சரி செய்யப்பட்டமை காரணமாக அமெரிக்காவுக்கான இலங்கையின் ஏற்றுமதி அடுத்த ஆண்டு 1.62 பில்லியன் அமெரிக்க டாலர்களால் குறையும் என்று வர்த்தக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதன்படி அடுத்த ஆண்டு இலங்கையின் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி வருமானம் 1.82 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 20% சரி செய்யப்பட்ட கூடுதல் வரிகளை தவிர்த்து 2026ஆம் ஆண்டில் அமெரிக்காவுடனான மொத்த வர்த்தகம் 3.44 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கும். உலகளாவிய வர்த்தக தரவுத்தளத்தில் உள்ள இந்த மதிப்பீடுகளின்படி 2026ஆம் ஆண்டில் இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு கூடுதல் வரிச்சுமையின் நேரடி மற்றும் மறைமுக தாக்கம் ஏற்படும். ஆடைகளுக்கான சரி செய்யப்பட்ட பரஸ்பர கட்டணத்தின் விளைவாக சில பிரிவுகளின் மதிப்பு 174 மில்லியன் டாலர்கள் வரை குறையும் என்பதையும் வர்த்தக உருவகப்படுத்துதல் காட்டுகிறது. வரியில்லாத தேங்காய் எண்ணெயை பொறுத்தவரை கூடுதல் 20% வரி விதிக்கப்படாமல் 2026ஆம் ஆண்டிற்கான மதிப்பிடப்பட்ட ஏற்றுமதி மதிப்பு 32.75 மில்லியன் டாலர்களாக இருக்கும். எனினும் வரி விதிக்கப்பட்டால் ஏற்றுமதிகள் 27.18 மில்லியன் டாலர் மதிப்புடையதாக இருக்கும். இது 5.5 மில்லியன் டாலர் குறைவை பிரதிபலிக்கிறது. இதேவேளை ஆடைத்துறையில் இலங்கையின் போட்டியாளரான பங்களாதேஷின் ஏற்றுமதி 104 மில்லியன் டாலர்களால் அதிகரிக்கும் என்றும் வியட்நாமின் ஏற்றுமதி 84 மில்லியன் அதிகமாக இருக்கும் என்றும் வர்த்தக உருவகப்படுத்துதல் கூறுகிறது. நாட்டில் தேங்காய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதன்படி சாதாரண அளவிலான தேங்காய் சில்லறை விலை 185 ரூபாய் முதல் 205 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதேவேளை ஒரு சிறிய தேங்காய் 160 முதல் 190 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. நேற்றைய தினம் பொருட்களின் விலை குறைப்பை எதிர்வரும் 3 வருடங்களுக்கு மேற்கொள்ள முடியாது என வீடமைப்பு பிரதி அமைச்சர் DP சரத் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் மோட்டார் வாகன துணை ஆணையாளர் நாயகம் நியமிக்கப்படுவார் என்று மோட்டார் வாகன ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான சேவைகளுக்காக கொழும்புக்கு வராமல் தங்கள் சொந்த மாகாணத்தில் சேவைகளை வழங்குவதை எளிதாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். 10 மாவட்டங்களில் பணிகள் ஏற்கனவே ஆன்லைனில் நடைபெற்று வருவதாகவும் எதிர்காலத்தில் மற்ற 15 மாவட்டங்கள் இணைக்கப்பட்டு முறைப்படுத்தப்பட்ட பிறகு 25 மாவட்டங்களில் இருந்தும் தரவுகள் ஒரே நேரத்தில் ஆன்லைனில் பெறப்பட்டு மக்களுக்கு திறமையான சேவைகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டின் 25 மாவட்டங்களும் ஆன்லைனில் சேவைகளை வழங்கும் நிலையில் இருக்கும் என்று அவர் கூறினார். இதேபோல் எதிர்காலத்தில் மோட்டாரிங் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு மோட்டார் வாகனம் தொடர்பான அனைத்து சேவைகளும் வீட்டில் இருந்தே கிடைக்கும் என்றும் இதற்கு குறுகிய காலம் எடுக்கும் என்றும் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது மரக்கறிகளின் விலை குறைவடைந்துள்ளமையால் தாம் அசௌகரியங்களுக்கு முகங்கொடுத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதன்படி பூசணிக்காய் 1 கிலோகிராம் 35 ரூபாய் முதல் 40 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளனர். அத்துடன் தற்போது சிறுபோக அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லுக்கான உரிய விலை நிர்ணயிக்கப்படவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர்.
இதனால் தமக்கு லாபம் பெற முடியவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் விவசாயிகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் எனவும் அதற்காக கால அவகாசம் தருமாறும் விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை 3ஆம் கட்டை பகுதியில் இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நள்ளிரவு வேளையில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் திருகோணமலை கிருஷ்ண கோயில் வீதியில் வசித்து வந்த தேனுவர கென்ட்ரிகே வினோத் 33 வயது என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அலஸ் தோட்டத்தில் ஒரு இசை நிகழ்வொன்று இடம்பெற்றுள்ள நிலையில் அதில் இருவருக்கு இடையில் மோதல் இடம்பெற்றுள்ளது. இதன் விளைவாக மரத்தடி பகுதியைச் சேர்ந்த 3ஆம் கட்டை சந்தியில் நள்ளிரவு 3 மணியளவில் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக சிசிடிவி காணொலி மூலம் தெரிய வருகிறது. ஏற்கனவே இருந்து வந்த தகராறு காரணமாக குறித்த இளைஞர் தாக்கப்பட்டு இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்தவரின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் உப்புவழி போலீசார் ஒருவரையும் திருகோணமலை தலைமையக போலீசாரினால் 5 கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நுவரெலியாவில் பெய்த கடும் மழை காரணமாக வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் காலை முதல் பெய்து வரும் கடுமையான மழையினாலே இவ்வாறு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நுவரெலியா உடப்புசலாவ பிரதான வீதியில் வெள்ள நீர் வீதியினை கடந்து செல்வதனால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதனால் நீரில் வீடுகளும் மூழ்கடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அத்துடன் வீடுகளில் வசிக்கும் மக்களும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இது நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு செல்வோரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்பகுதியில் கால்வாய்கள் முறையாக புனரமைக்கப்பட்டு பராமரிக்கப்படாதன் காரணமாக அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் மத்திய மலைநாட்டில் சாமிமலை கவரவெளி சந்தை பகுதியில் கடும் வெள்ளம் ஏற்பட்டு வாகன போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் மஸ்கெலியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் நேற்றிரவு முதல் கனத்த மழை இன்று வரை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சாமிமலை கவரவளை சந்தை பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கவரவளையில் உள்ள பல வீடுகள் வெள்ள நீர் புகுந்து மக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகங்கொடுக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்த்தக்கங்களின் நீர்மட்டமும் வெகுவாக அதிகரித்து வருகிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடன் கவனம் செலுத்தி அம்மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் காணாமல் போன கிரான்குளத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி இன்று மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் உள்ள தேவாலயத்துக்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். கிரான்குளத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான ஐயாதுரை பத்மநாதன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கூலி தொழிலை மேற்கொண்டு வரும் குறித்த நபர் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் வழமை போல வேலைக்காக வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் மீண்டும் வீடு திரும்பாத நிலையில் அவரை உறவினர்கள் தேடி வந்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த நபர் கல்லடி பாலத்துக்கு அருகாமையில் உள்ள தேவாலயத்துக்கு அருகில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து குறித்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கைகளையும் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் நுவரெலியா மாவட்டத்தில் கனத்த மழை பெய்து வருகிறது. இதனால் உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச பயணிகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என மஸ்கெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். குறிப்பாக சிவனொளி பாதமலைக்கு செல்லும் உல்லாச பயணிகள் தற்போதைய காலநிலையில் மலைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் சிவனொளி பாதமலைக்கு செல்லும் பிரதான படிக்கட்டுகளில் அதிகளவில் மலை உச்சியிலிருந்து மழைநீர் வெள்ளம் போல் வடிந்து வருவதால் ஆபத்தான நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் சிவனொளி பாதமலைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் மேலும் சியத்த கங்குல ஓயா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 36 மணி நேரத்துக்கு மேல் சபரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும்
காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பலமுறை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்க மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.